நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சுதினம், குரோதி வருஷம் தட்சிணாயனம், புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி 3/10/2024, வியாழக்கிழமை, குருவாரம், ஆஸ்வயுஜ சுத்த பிரதமை. 53 நாழிகை இருக்கிறதுனால முழுக்கவே பிரதமை என்பதாக கொள்ள வேண்டும். ஹஸ்த நட்சத்திரம் 25 நாழிகை இருக்கு. மாகேந்திர யோகமானது 59 நாழிகை இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுக்கவே மாகேந்திர யோகம். கிம்ஸ்துக்னம் என்ற கரணமானது இன்றைய தினம் 18 நாழிகை வியாபித்திருக்கு. தியாஜ்யமானது 47 நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் நவராத்திரி பூஜா ஆரம்பம். நேற்றைய தினம் மகாலய சர்வ அமாவாசை. போன பட்சம் முழுவதும், அதாவது பட்சம்னா 15 நாட்கள் என்ற பொருள், பட்சம் முழுவதும் பிதர்களை ஆராதிக்கத்தக்கதான தினம் என்று பார்த்தோம். இன்று முதல் தேவி துர்கா தேவி சரஸ்வதி முப்பெரும் தேவிகளையும் ஆராதிக்கத்தக்கதான தினமாக இந்த 9 நாட்களும் அமையப் போகிறது. அதில் முதல் நாளாக நவராத்திரி ஆரம்பம். இன்றைய தினம் துர்க்கை அம்மனை முதல் 3 நாள் ஆராதிக்க வேண்டும். இந்த நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி அல்லது சரண் நவராத்திரி என்று பொருள். புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியதான இந்த 9 நாட்கள் சாரதா நவராத்திரி என்று கூறப்படுகிறது. இது பிரதிபன் முக்கிய ராகாந்த என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு ஒரு நாமாவளி இருக்கு. அதுல பிரதிபத்து அப்படின்றால் பிரதமை என்று பொருள், ராகாந்தா அப்படின்றால் பௌர்ணமி என்று பொருள், ராகாச்சந்திரன் என்றால் பூர்ண நிலவு உள்ள தினத்திற்கு ராகாச்சந்திரன் என்று பொருள். ஆக இந்த 15 நாட்களும் அம்பாளை ஆராதிக்கத்தக்கதான முக்கியமான தினங்களாகும். அதிலும் இந்த 9 நாட்களும் துர்கா தேவி சரஸ்வதி முப்பெரும் தேவியர்களையும் நாம் விரதமிருந்து சப்தசதி, தேவி மகாத்மியம், லலிதா சகஸ்ரநாமம் முதலிய தேவியை ஆராதிக்கத்தக்கதான ஸ்லோகங்களை, மந்திரங்களை கூறி அம்பாளை ஆராதிக்க வேண்டும் என்பதாக அறிவோம். நாளைய தினம் இதை பற்றி இன்னும் பார்ப்போம். வணக்கம்.